ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். கிச்சன் ஆர்கனைசேஷன் தான். அதாவது சிம்பிளா வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்கோன்றத இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கிச்சன் அப்கிரேட் பண்ணணும்னு நெனச்சதுமே, நான் மாத்த நெனச்சது பார்த்தீங்கன்னா, இந்த கவுண்டர் டாப் ஏரியா தான். அதுவும் இந்த சிங்க் பக்கத்துல இருக்க ஏரியா தான். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும்னு நெனைக்கிறேன். இந்த வீடு பார்த்தீங்கன்னா, ஒரு 35 இயர்ஸ் ஆகுது பில்ட் பண்ணி. ஸோ தட் இந்த தண்ணி பட்டு இந்த இடம்லாம் வந்து இப்படி கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. நடுவுல நாங்களும் பெயிண்ட் அடிப்போம். திருப்பியும் அது கலர் போயிடும். இந்த வாட்டி வந்து பெயிண்ட் அடிக்கலான்னு பிளான் பண்ணும்போது, ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க, இந்த ஸ்ப்ரே வாங்கி அடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சீக்கிரமாவும் காஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஸ்ப்ரே வாங்குனோம். பட் இந்த ஸ்ப்ரே அடிச்சதுல எந்த யூஸுமே கிடையாது. அடிச்சு 2டே நாள்ல எங்க ஆர்கனைசேஷன் முடிக்கிறதுக்குள்ளவே அந்த கலர் அங்கங்க வந்து போக ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் வந்து நாங்க ஸ்ப்ரே அடிச்ச பிறகு ஃபைனல் லுக். பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. சீக்கிரமாவே கலர் போயிடுச்சு. உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருந்ததுன்னா, என்ன மாரி பெயிண்ட் அடிச்சா ஸ்டே ஆகும்ன்ட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ. ஹலோ. என்ன சமையல்? இன்னைக்கு வந்து கீரை கடையல் பண்ணிட்டு கீரை படையலா சடையலா? கடையிறது கீரை கடைஞ்சு. கீரை கடையல். ஆமா, அரைக்கீரை வந்து புளி போட்டு கடைஞ்சிட்டு கருவாடு வந்து ஃப்ரை பண்ண போறோம். இது வெரி குட் காம்பினேஷன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பயங்கரமா பிடிக்கும். ஒருத்தருக்கு மட்டும் புளி போட்டு கிடையாதுனால பிடிக்காது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனை வந்து கொஞ்சம் நீட் பண்ண போறோம். எனக்கு பின்னாடி இருக்கிற இடம் தெரியும் எப்படி மெஸ்ஸியா இருக்குன்னு. ஆர்கனைஸ் பண்ண போறியா? ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து கீரையை வேக போட்டுட்டு அடுத்தது வந்து இந்த பிளேஸை வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வேலை எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க. சரி, வால்பேப்பர் கூட மாத்திடலாமா? வேணாம், இதே இருக்கட்டும். இப்போல்லாம் மாற்ற முடியுமா? இப்போதைக்கு கொஞ்சம் அடுக்கி வைக்கிறதுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப பெருசாலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சின்னதாக வந்து ஆர்கனைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து சமையலை சைட் பை சைட் பார்த்துக்கிட்டே பண்ண போகிறோம், அவ்வளோதான். முதல்ல இந்த கீரையை வந்து அரிஞ்சு வேக வச்சுருவோம். அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். மெட்டு போடு. என்ன புளி போட போறியா? இது பண்ண போறியா? புளி போட்டு தான் புளி கிடையாது. போட்டா நான் சாப்பிட மாட்டேன். இப்பவே சொல்லிட்டேன். பருப்பு போட்டு பருப்புலாம் போட முடியாது. பருப்பு போட்டு தான் கேஸ் ட்ரபிள் அதிகமாக ஆகுது. கொஞ்சம் மட்டும்தான். அது தானா வெளியே வரும். 4 பச்சை மிளகாய், ஒரு 20 பல்லு பூண்டை வந்து போட்டுக்கலாம் வேக வைக்கிறதுக்கு. இதை உடச்சி போடும், அப்போ தான் கடையும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பூண்டு ஒரு 20 பல்லு போட்டுக்குவோம். 20 பல்லு போட்டாச்சு. 2 தக்காளி போட்டுக்குவோம். இப்போ வந்து கொஞ்சம் புளி வைக்கணும் இதில். இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு, ரொம்ப தண்ணி வேண்டாம் இதுக்கு. நம்ம மட்டும்தானே பண்ண போகிறோம். காலையில பசங்களுக்கு வந்து கார்ன் எக்கு போட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணியாச்சு. இது வந்து நம்மளுக்கு மட்டும்தான். கார்ன் வேக வைக்கல இன்னும். அது கொஞ்சமாக பாதி கார்ன் வந்து பச்சையாகவே அப்படியே பிரித்து போட்டு வேக வச்சு வேக வைக்கல, பிரித்து போட்டு ஆனியன்லேயே ஃப்ரை பண்ணி அப்படியே ஃப்ரைட் ரைஸ் பண்ணியாச்சு அவங்களுக்கு. இப்போ நம்மளுக்கு மட்டும் கீரை கடைஞ்சிடணும். அதனால கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கு. அப்படியே கட்டியாக சாப்பிட போகிறோம். கருவாடு மட்டும் வாங்கினா இருந்தோமே. கருவாடு வாங்கிட்டு வரணுமா? ஆமாம், போயிட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. தண்ணி கூட வைக்கிறேன் நான். அதுக்கு கீரை வெந்துன்னு இருக்கு. கருவாடு வாங்கிட்டு வந்தாச்சு. நல்ல பிஸ்னஸ் ஐடியாவில் இது. வந்து 3 போட்டு பேக் பண்ணி 1 10 ரூபா. அதுவும் எல்லாம் பொடி சின்னதாக தான் இருக்குது. இந்த பாருங்க எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க. 50 ரூபா. அதான் சுடு தண்ணியை ஊற்றி கழுவணும். ஏன் சுடு தண்ணி ஊற்றி கழுவுற? அப்போதான் அந்த உப்பு சுண்ணாம்பு இதெல்லாம் வரும். டேஸ்ட் எல்லாம் போயிடும். அது ஊறட்டும். எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் ஊறிச்சுன்னா அப்போ அந்த மாவு எல்லாம் வெளில வந்துடும். மாவு உப்பு எல்லாம் வெளில வந்துடும். அதுக்கப்புறம் அதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கீரை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50% வந்து குக் ஆகிடுச்சு. முடிஞ்சிச்சா? போயிட்டு வரது காட்டியுமா? ஆமாம், வெறும் கீரை தானே. பாருங்க, நான் இந்த இடத்த ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக 2 ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாம். நம்ம இப்போ 2 ப்ராடக்ட்ல எல்லாத்தையும் அடக்கிடுதா? பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஆர்கனைஸ் ஆகுதுன்ட்டுன்னு. அதுக்கே நான் வந்து யோசிச்சு கார்ட்டில் ஆட் பண்ணி வாங்கியிருக்கேன். ஒன்று 187, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 225 நினைக்கிறேன். ஸோ இது நம்ம இடத்த எந்த அளவுக்கு கொஞ்சமாவது ஆர்கனைஸ்டாக மாற்றுதுன்றதை பார்க்கலாம். எனக்கும் ஐடியா கிடையாது, இனிமேல் தான் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு தான். ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்டெப்பாக வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுன்னுட்டு நான் வாங்கியிருக்கேன். பார்க்கலாம் இதை எப்படி இருக்குன்ட்டுன்னு. ஆனால் இது வந்து ரொம்ப ஹெவியாலாம் வைக்க முடியாது. நான் வந்து இந்த கிண்ணம் கிளாஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெயிட் வந்து இது தாங்கும். ஸோ அதனால் வந்து வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கீரையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கணும், இது வேகணும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து
ஸ்பூன் ஸ்டாண்டு கொஞ்சம் வந்து பெரிய சைஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் வந்து சின்ன சைஸாக வந்து இருக்குது. நம்ம இது என்ன சைஸ் புக் பண்ணுமோ அந்த சைஸ் நான் அதான் சைஸ்லாம் நான் வந்து மெஷர் பண்ணிலாம் பார்க்க நல்லா இருந்தது, கொஞ்சம் பெருசாக தான் தெரிஞ்சுது. சரி ஓகே பார்ப்போம். போதும் இது போதும். அப்புறம் இங்கண்ணா எல்லாத்தையும் தூக்கி போடு போடு பழசெல்லாம் தூக்கி போடு. இப்போ இதெல்லாம் வந்து இப்போ தான் நம்ம இதுவும் க்ளீன் பண்ணது தான். என்னது ஆயுத பூஜைக்கு எல்லாமே பேப்பர்லாம் மாற்றாது, அதுக்குள்ளவே பாருங்கள் தண்ணி எல்லாம் பட்டு போயிட்டுருக்கு. சரி ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பூனெல்லாம் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்பூனெல்லாம் முதல்ல ஸ்டாண்டுக்குள்ளே உள்ளே தள்ளிட்டோம்னா இந்த இடம் ஓரளவுக்கு இதுவாகிடும். இது வேண்டாம், இந்த ஸ்பூன் வந்து உடஞ்சிருக்குல்ல, உடஞ்சதுலாம் எடுத்து வச்சுட்டேன், நல்லா இருக்கிறத மட்டும் வச்சுருக்கலாமா. இது ஒன்று தான் நல்லா இல்லை, மற்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது. சின்ன ஸ்பூனே எத்தனை இருக்குது பாருங்க. நைஃப் எல்லாம் எதில் வைக்கிறது? அப்புறம் என்ன பண்ணுவோம் இப்போ? கத்திலாம் வேற எதில் வைக்கிறது? கத்தி தொங்க விட்டுறதில்ல. அதான் சொன்ன மாதிரி இருக்கு. 10 முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் போல இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து ஸ்பூன்ஸ், இந்த பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் வந்து இதில் போட்டு வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டுத்தையுமே வந்து இதில் போட்டு வைக்கலாம்ல. எம்பிட்ட ஸ்பூன் இருக்குதா பூ? லாஸ்ட்ல ஸ்பூன் தேடும் போது கிடைக்காது. ஆமாம், ஒரு ஸ்பூன் கூட கிடைக்காது. அதுதான் ஓகேவா. ஹலோ ரொம்ப நேரம் ஆளாகானா? ஆமாங்க, டைம் ஆயிடுச்சா? வேலையெல்லாம் முடிச்சாச்சு, சமையல் இதோட வந்து லஞ்சு சாப்பிடணும். அதே மாதிரி ஒரு என்ன சமையல்? இந்த கீரை கடைஞ்சாச்சு தெரியுதுங்களா. அப்புறம் கீரை கடைஞ்சாச்சு, சரியான காம்பினேஷனா இருக்கும். இது ரொம்ப சூப்பரா இருக்கும் காம்பினேஷன். ஓரளவுக்கு வந்து ஆர்கனைசேஷனும் பண்ணிட்டே இருக்கிறோம். நீங்க வந்து தர்மாக்கோல் எல்லாம் போட்டுட்டோம், நாங்க அடியில பேப்பர் வச்சு பண்ணிருந்தோம் லாஸ்ட் டைம். வந்து அது நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நல்லா இருந்தாலும் எப்படி மாத்தலான்றது எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் ஐடியா கொடுங்க, ஓகேங்களா. நான் இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு மேல வந்து இந்த டம்ளர்ஸ் எல்லாம் வச்சுட்டேன், கீழே வந்து கிண்ணெல்லாம் வச்சு லண்டர் அதை வச்சிருக்கு. இங்க வந்து பிளேட்ஸ் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது? இருந்தது. இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல. ஆமா, ஸ்பேஸும் இருக்கு, ஈஸியா எடுக்கிற மாதிரியும் இருக்கு. ஆக்சுவலா இதுக்கும் சேர்த்துதான் வந்து பண்ணணும்னு நினைச்சேன். எனக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்குமா என்னன்னு தெரியலையா. அதனால ஃபர்ஸ்ட் 2 தான் அது வந்து பீஸ்ல இருந்தது, ஒரு பேக்ல 2 வரும் அது. அதனால அதை மட்டும் முதல்ல ஆர்டர் பண்ணி பார்ப்போம். இது செட் ஆச்சுன்னா இதுக்கு மேல வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வந்து நான் ஆர்டர் பண்ணல. இப்போ இது ஓகேவா தான் இருக்குது. நம்மளுக்கு ஓரளவுக்கு இங்கேயும் மேலே இதே மாதிரி வச்சோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் கிளம்ஸியா இல்லாம கொஞ்சம் நீட்டா இருக்கும். அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, அங்க கவுண்டர் டாப் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்த வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண போறோம். செம்மையா ஒரு லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ திருப்பம் வந்து கவுண்டர் டாப் ஆர்கனைஸ் பண்றதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ அடுத்தது வந்து ப்ராடக்ட் தான் ஓப்பன் பண்ண போறோம். அது என்னென்ன வாங்கியிருக்கோன்றத பார்க்கலாம், ஓகேங்களா. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக பாட்டில் ஜார்ஸ் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஜார் வந்து இதெல்லாம் டிமார்ட்ல தான் வாங்கிட்டு வந்தேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 99 ருபீஸ். இது நல்லா அஃபோர்டபுளா இருக்கு, சூப்பரா இருக்கு, குவாலிட்டியும். ஏர் டைட் கண்டெய்னர் தான் இது வந்து. இது வந்து 3 ஜார்ஸ் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஜார்ஸ் வந்து. இன்னும் வந்து சில பொடிங்கெல்லாம் வைக்கிறதுக்கு பத்தலை பாட்டில்ஸ். ஸோ அதனால வந்து திருப்பியும் கொஞ்சம் ஒரு 4 பாட்டில் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்குது, குவாலிட்டியும் நல்லா இருக்குது, டிசைனும் சூப்பராக இருக்குது. இன்னொன்று நம்மளுக்கு கையில் பிடிச்சி எடுக்கிறதுக்கும் கிரிப்பாக இருக்குது வந்து. அதனால தான் இந்த மாதிரி வந்து நானும் சூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு 5 தான் வாங்கினேன், எப்படி இருக்கும்னு தெரிலன்ட்டுன்னு. நல்லா இருந்ததால தான் சரி திருப்பி இன்னும் கொஞ்சம் வந்து பிளாஸ்டிக்ஸ்லாம் வச்சுருக்கேன், பவுடர்ஸு, அதுக்கப்புறம் இந்த கரம் மசாலா பாக்கெட்லாம் அதெல்லாம் ஊற்றிக்கலான்ட்டுன்னு இது வந்து ஒரு 4 பாட்டில் தான் வாங்கியிருக்கேன். 49 ருபீஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா. அடுத்தது இந்த குட்டி குட்டி ஜார்ஸு, இதில் வந்து ஏலக்காய், கஸ்தூரி மேத்தி அந்த மாதிரிலாம் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு 5 பாட்டில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19 ருபீஸ் தான். இது வந்து ஈச் பாட்டில், ஒரு பாட்டிலோட ப்ரைஸே 19 ருபீஸ் தான். டிமார்ட்டில் எனக்கு தெரிஞ்ச இந்த கிளாஸ் ஜார்ஸ் எல்லாம் தாராளமாக வாங்கலாம், ஏன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம மற்ற கடையில் பார்த்தாக்கா ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக போட்டு வச்சுருந்தாங்க. அதனால இங்கே வாங்கலாம் டிமார்ட்டில். இந்த பாட்டிலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ரொம்ப நாளாக போகும்போதெல்லாம் பார்ப்பேன், ஆனால் இதை என்னத்துக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னுட்டு வேணான்ட்டுன்னு வச்சுட்டு வந்துடுவோம். ஸோ இந்த வாட்டி வந்து சரி கொஞ்சம் கிச்சனை மாற்றலாம் அப்படின்றதுனால 19 ருபீஸ் தான். நல்லா இருந்தது, கொஞ்சம் பெரிய சைஸாகவும் இருந்தது.
நம்ம லாஸ்ட் டைம் கொஞ்சம் சின்ன சைஸ் பார்த்தோம்னு நினைக்கிறேன்லங்க. ஆமா ஆமா இது நல்லா கொஞ்சம் பெருசா ஆமா, இதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் லாஸ்ட் டைம் பார்த்துட்டு சரி அதுல என்ன போட்டு வைக்க முடியும் வேணான்ட்டு வந்துட்டேன். இப்போ இது பரவாயில்ல. இது வந்து 5 வாங்கிட்டு வந்தேன். ஒன்று எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் லெமன் ஜூஸ் ஊற்றி. அது நாங்கள் என்ன பண்ணோம்னா லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சி பாட்டிலில் ஊற்றி வச்சிருவோம். அதனால நம்மளுக்கு நிறைய ஃபுட்டுலலாம் நிறைய ஆட் பண்ணுவோம் கடைசியில் வந்து. அப்போ அது கொஞ்சம் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும்ன்றதுனால தட் ஒரு டைமும் நம்ம லெமனை கட் பண்ணிட்டு பிழிஞ்சிட்டு பாதி வச்சோம்னா வேஸ்ட் ஆகிடும்ல. அதனால அதை முன்னாடியே நம்ம வந்து எல்லாத்தையும் ஜூஸ் எடுத்து ஊற்றி வச்சிட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கொஞ்சம் ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை. அவ்வளோதான், அது முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் கேனு. நான் இதை தான் வந்து தப்பு பண்ணிட்டேன். நான் எம்எல் வந்து சரியாக கவனிக்கல. இதை கவனிச்சுட்டு வாங்கியிருந்துருக்கணும். ஆக்சுவலாக கடலை எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்காக 1000 ml தான் நான் ஆர்டர் பண்ணலான்னு இருந்தேன். அப்படி நினச்சி தான் ஆர்டர் போட்டேன். டிசைன்லாம் சூப்பராக இருக்குது. பட் வந்து குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. எல்லாமே ஓகே. சைஸ் மட்டும்தான் ரொம்ப சின்னதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் 1 லிட்டராக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து எல்லாமே ஆஃபரில் தான் வாங்கினோம். ஷிப்பிங் சார்ஜஸ் கூட கிடையாது எதுவுமே. இதை நான் மீஷோவில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 236. இது இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல. நான் வாங்கும்போது 236 தான். இது நல்லா இருக்குது. ஹேண்டில்லாம் சூப்பராக இருக்குது. சாச்சாலே இப்படி வந்து இந்த ஃபினிஷிங்லாம் நல்லா இருக்குது. ஃபினிஷிங் ப்ளஸ் இன்னொன்று இது ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 2 ஜார் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணும்போது பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல உங்களுக்கு. ஆனால் நாங்கள் அது வந்து யூஸே பண்ணல. இப்போ தான் சரி மொத்தமாக ஆர்கனைசேஷன் பண்ண போது யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அப்படியே எடுத்து வச்சிட்டேன். இப்போ தான் யூஸ் பண்ண போகிறோம் இது எல்லாமே. பாருங்க இந்த பாட்டில். இதுவும் வந்து 500 ml தான். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் 2ன்னு வரும். இது ப்ரைஸ்லாம் ஞாபகம் இல்லை. வாங்கி எப்படியும் ஒரு 4 மாதம் ஆகுமா, 3 மாதத்துக்கு மேலே ஆகுது இந்த பாட்டில்லாம் வாங்கி. ஸோ இவ்வளோதான் இப்போதைக்கு. இதுதான் வாங்கி இருக்குது. இதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரே ஒன்று, ஆயில் கேன் வைக்கிற ட்ரே ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்துடுச்சு. நான் வந்து அரேஞ்ச் பண்ணும்போது காமிக்கிறேன். அதை இப்போதைக்கு இதை எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா ஃபஸ்ட்டு இதை வாஷ் பண்ணணும். நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி காய வச்சுட்டு நாளைக்கு தான் வந்து அரேஞ்ச் பண்ணணும். இன்னொன்று நான் வந்து ஒரு 1 லிட்டர் பாட்டில் வந்து ஒரு 3 பாட்டில் வாங்கிட்டு வரணும். போய் காஞ்சி மிளகாய் போட்டு வைக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும். அதையும் இப்போதைக்கு இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு நாளைக்கு தான் நான் இதை வந்து அந்த கவுண்டர் டாப்பே அரேஞ்ச் பண்ண முடியும். எல்லாத்தையுமே மொத்தமாலாம் வாங்கலை. ஒன்றுன்னா ஒரு மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணது. மொத்தமாக கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கணுமேன்றதால எல்லாத்தையுமே அப்படியே வச்சுருந்தோம். இப்போ தான் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, நான் இப்போ இதை போயிட்டு கழுவி வச்சுட்டது இல்லை. இது 2த்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டோம் ஆல்ரெடி. இதெல்லாம் மட்டும்தான் வாஷ் பண்ணணும். போ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து கவுண்டர் டாப் கிட்ட இருக்கிற இடத்த வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கவுண்டர் டாப்பா? ஆமாம், கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிட்டு புது ப்ராடக்ட் வைக்க போகிறோம். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நாங்களும் என்ஜாய் பண்ண போகிறோம். நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. என்ன பண்ணுங்க? க்ளீன் பண்ணிட்டோமா? இந்த ப்ராடக்ட் மட்டும் நம்ம அன்னைக்கு ஷோ பண்ணல. இதுதான் கடைசி ஆர்டர் பண்ணது. கேனிஸ்டர் காஃபி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கா? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆயில் ஸ்டாண்ட். அவ்வளவு முளையில வச்சா எடுக்க வந்து கஷ்டமா இருக்கும்ல. ஆயில் எல்லாம் ஊத்தி அரேஞ்ச் பண்ண வேண்டும். அது ரெண்டுமே 500 ml தான். இன்னொன்று இருக்குமே இல்ல, கட்டுங்க. என்ன பண்றீங்க? ஏன் பாட்டில் கீழே போட்டு உடைக்கிறதுக்கா? ஒண்ணுமே தெரியல சொன்னா, மூஞ்சே தெரியல சொன்னா. தாயி முதல் முறையா கிச்சன்ல வந்து இந்த வேலையெல்லாம் பாக்குறாரு ஒருத்தர் வந்து. சரி, இன்னைக்கு ஃபுல்லா முறுக்கெல்லாம் பிழிஞ்சி வேலை பார்த்தோம்னே அப்படின்றதால நீங்க ஹெல்ப் பண்றீங்களே. சோ பாட்டில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காஞ்ச மிளகாவை எதுல எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. இதுல எடுத்து வைப்பாங்க.
இப்போ நம்ம ஏதோ எங்களுக்கு இருந்ததை நாங்கள் அப்படியே அதை வச்சு மேனேஜ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்ப்பா. இதான் வந்து டைட்டில் ஆனால் இந்த ஒரு டைலாக் ஒன்று சொல்ல வேண்டியது. ஏதோ எங்களை கட்ட நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுமா, கீழே போதுமா. ஆக்சுவலாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணி இதை பாருங்கள், இந்த இடத்தெல்லாம் நாங்கள் காமிச்சிருப்போம். க்ளீன் பண்ணதா, அடுக்கி வச்சதா. அன்றைக்கே பண்ணணும்னு நினச்சோம், ஆனால் முடியல. தீபாவளி வேலை ஒர்க் இருந்ததுனால அதை கண்டினியூ பண்ண முடியாத இன்னைக்கு தான் வந்து முறுக்கெல்லாம் பிழிஞ்சிட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒர்க்கை. சரி, அதான் காலையில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தேன். பார்த்து பத்துலேயும் அது கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், காஞ்ச மிளகா ஓவர். நெக்ஸ்ட் தேர்டு பாட்டில். இதில் பச்சை வேர்க்கடலையை கொட்டி வைக்கிறோம். நானே பண்ணிடுறோம் போல எல்லாத்தையும். அதெல்லாம் நானும் பார்க்குதா? என்னம்மா நாளைக்கு முடிச்சிருவியா வேலையா? முடிச்சிட்டோம்பா. ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் பொடி, மிளகா பொடி மாதிரி இருக்கு, ஆனால் சாம்பார் பொடி இது. நெக்ஸ்ட் வந்து இட்லி பொடி கொஞ்சம் தான் இருக்கு இப்போதைக்கு, அதில் கொட்டி வைப்போம். இதோ நான் ஒரே ஸ்பூன் எடுத்து போடுறேன். இட்லி பொடி போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். புள்ளி இப்படி தான் மொக்க போடுவியாம்மா நீ? ஆமாப்பா. எல்லாம் கேட்பாங்களா? ஆமாப்பா. வெரி குட். காஷ்மீரி பவுடர் ரெடி ஆயிடுச்சு. காஷ்மீரி சில்லி பவுடர் ரெடி பண்ணியாச்சு. நீங்க ரெடி பண்ணல, பாட்டில்ல போட்டு வச்சிருக்கீங்க சொல்லுங்க. அதை நாங்க தானே எடுத்து நாங்க வச்சோம், நாங்க கஷ்டப்பட்டு அப்படிதான் அரைச்சி சொல்லுவோம். அப்படி போட்டு வச்சிருக்கோம்ல. காஷ்மீர் ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்படியே அதை எடுத்து வாயில போட்டுக்கணும்னு இருக்கு. புடி பாருங்களா, சூப்பரா இருக்கு. இது நல்லா ஸ்ட்ராங்கா புடிக்குது. வாவ், செம. அதான் அப்படியே சால்ட் பாட்டில் ரெடி. எங்க தரலாம்? சால்ட் வாட்டர். சம்பார் ரவா நெக்ஸ்ட் ப்ராடக்ட். அதுல ஃபுல்லா 10 மந்த் தெரியலல. 10 பாப்போம். இதுதான் வந்து நான் 1 லிட்டர் நினச்சி ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட்டு சரியாக செக் பண்ணாமல் ஆர்டர் பண்ணிட்டேன். இதில் ஒன்றுத்தில் கடல் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சா, நல்ல எண்ணெயை ஊற்றி வைக்கிறோம். இரு என்ன சார் தூக்கம் வந்துடுச்சா? இப்போ நாங்கள் ஸ்லோவாக ஊற்றிருக்காங்க பார்க்க சார். இது வந்து நல்ல எண்ணெய். அது கீழே இறக்கிடுங்க. கரெக்டாக செட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் வந்து ஓரளவுக்கு இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் நான். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸில். ஆனால் வந்து நான் யூஸ் பண்ணும்போது தான் தெரியும் எனக்கு எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னுட்டுன்னு. அதுவும் இந்த கிளாஸ் ஜார்ஸ் பார்க்க அழகாக தான் இருக்குது, பட் நான் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப நிதானமாக ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த சின்ன சின்ன ஜார்ஸ் அரேஞ்ச் பண்ண போகிறேன். சார் வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டார். கொஞ்சம் இல்லை, செம டயர்ட் ஆகிட்டேன். அதனால் நான் வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணிட்டதால முடிச்சிடலான்ட்டுன்னு பண்ணிகிட்ருக்கேன். அது பாருங்கள், இன்னும் கடைசியாக வந்து ஃபைனலாக இந்த குட்டி குட்டி ஜார்ஸ் இருக்குது. ஏலக்காவை இதில் போட்டு வைப்போம். ஆக்சுவலாக கஸ்தூரி மேத்தியை வந்து பத்தரை ஃப்ரெண்ட்ஸ், அதனால இதுலேயே திருப்பி மாற்றிக்கலாம். இதுதான் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இதில் வந்து கசகசா வந்து இதில் கொட்டி வச்சுருவேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதில் எள்ளு கொட்டி வச்சுக்கலாம். அவ்வளோதான். தெரியல. தெரியுது. ஓகே, இப்போ இன்னும் இந்த பிளேஸ் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. நான் ஆக்சுவலாக சால்ட் வந்து அங்கே போட்டு வச்சுருக்கேன். நான் இந்த பிளேஸ் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. இதை வந்து நாளைக்கு தான் சேஞ்ச் பண்ணணும்.
ஏன்னா இந்த கேனிஸ்டர்ஸ்லாம் ட்ரை ஆன பிறகு நான் மாற்றிட்டு காலையில் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பீட்டா ஃபிஷ் விடலாமா அதில்? ஆஹா ஆ இல்லை, பெபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு அழகா மணி பிளான்ட் வச்சு வைக்கலான்னுட்டுன்னு பண்ணிட்டு இருக்கேன். கழுவுல பாட்டில் கழுவுனது தாங்க, தண்ணி பிடிச்சி அதில் ஆல்ரெடி மணி பிளான்ட் வச்சுருந்தேன்ல, அதனால அப்படி இருக்கு. இதெல்லாம் ஆக்சுவலாக ஃபிஷ் டேங்க்ல வச்சு டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தது. ஃபிஷ் எல்லாம் வாங்கி வாங்கி விட செத்து போயிட்டே இருக்கிறதுனால அதெல்லாம் சொல்லாதீங்க தேவையில்லாம. இரு ஃபிஷ் சாகாம இருக்கா? மீன் ஏகப்பட்டது வாங்கிட்டு வந்து சாவடிச்சிட்டான் அவன் தான் சாவடிச்சான். மெயின்டைன் பண்றது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ என்ன இருக்குன்னா தொட்டி பூரா பெரிய தொட்டி வாங்கி தொட்டி பூரா ஃபிஷ்ஷை வாங்கி வேண்டாம் இப்போதைக்குன்ட்டு நாங்களே நிறுத்தி வச்சிருக்கோம். அவன் விட்டா மீன் கடை குளத்தூர்லயே உட்காந்துருவான், அங்கே டென்ட் போட்டு உட்காந்துருவான் குளத்தூர்ல வந்து. ஆமா அவ்வளோ பைத்தியமா இருக்கான் மீன் மேல. சரி, அதனால இப்போதைக்கு 10th முடிக்கிற வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாது, இருக்கிறத வச்சு நீ மெயின்டைன் பண்ணிக்கப்பா போதுன்ட்டு அவனுக்கும் ஒரு ஆசைக்காக பின்னாடி தான் நிற்கிறான். அவனுடைய ஆசைக்காக 2 மீன் வந்து உயிர் வாழறதுக்காக அலோவ் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து போச்சுன்னா அது ஏன்டா அவனுக்கு. அவ்வளோதான், வெளியில இந்த மணி பிளான்ட் கொஞ்சம் உடச்சி எடுத்து வந்தாச்சு. சின்னதா இருக்கிறதுல வச்சுல ஏன் மணி பிளான் கூட போய் சண்டை போடுற? அது ஃபுல்லா போடுறதுல தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றினா கூட ஃபுல்லா ஆயிடுது இல்ல. அடுத்தது இது முன்னாடி இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நல்லா இல்லைனா கூட எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் கைட் பண்ணுங்க. அடுத்தது ஃபைனலா இந்த ஒரு இடத்த இன்னும் மாத்தல, அது ஒரு இடத்த தான் இப்போ வந்து இந்த இடத்துல ப்ராடக்ட்னா மாத்திட்டோம். ஆனா இந்த ஹேங்கர் தான் கொஞ்சம் இடிக்குது. அங்க இருக்குது, இங்க இன்னும் மாத்தல. இந்த சுகர் இதெல்லாம் இன்னும் மாத்தல. ஆக்சுவலா கேனிஸ்டர்ல பாத்தீங்கன்னா காஃபி தூள் வந்து இவ்வளோ பெருசுல அவ்வளோ காஃபிலாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நான் சின்ன பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு தான் யூஸ் பண்ணுவேன், கட்டி ஆயிடுன்றதுனால. ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 kg பத்துமான்னு தெரியல. இல்லை கரெக்டா 1/2 kg ப்ரௌன் சுகர் வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மூடினா தான் தெரியும் எந்த அளவுக்கு மூட முடியுமான்னு தெரியல. அதெல்லாம் முடியும். சூப்பரா இருக்குல்ல. நெக்ஸ்ட் வந்து சுகர் இல்ல ஒயிட் சுகர் போட போறோம். ஒயிட் சுகர் இருக்கா? கேனிஸ்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது இங்கே தான் வச்சுருந்தேன். பட் எனக்கு பின்னாடி இருக்க பாட்டில்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால நெக்ஸ்ட் டேவே எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்க அந்த ரேக்கில் மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லுக்கை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த சின்ன சேஞ்சஸாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.